வணக்கம் பெஸ்டீஸ். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீன், நம்மளோட டெய்லி என்ன வாழ்க்கையில் பண்ணுறோமோ ஸோ அதை ஒரு வீடியோ விலாகாக மாதிரி பண்ணலாமே ஒரு மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பிளான் தோணுச்சு. ஸோ அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பாய் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதான் நிறைவேறிடுச்சு. ஸோ பாய் கடையிலேருந்து தான் நம்ம டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். பாய், சலாம் அலைக்கும். எப்படி போகுது பிஸ்னஸ்லாம்? பெஸ்டீஸ் நம்ம டிக்கெட் அடிச்சிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா சிவாசிக்கில் என்ட்ரி ஆன உடனேவும் வர்ற முதல் கடை இந்த கடை தான். வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வடை இந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இந்த கடையை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். பாய், வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி ஏதாவது சொல்லுங்கள் மக்களுக்கு. சிம்பிளி வேஸ்ட் சொல்லுவீங்களே, ஏதாவது கருத்து தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் பெஸ்டீஸ். எப்போயாவது நம்ம வந்தோம்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம வீடியோ மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். எனி டைம் கேட்டுக்கிட்டே இருப்பார், ட்ராவல் பெஸ்டி வீடியோ போடலையான்னு. பாருங்க, சரி வடையை கொடுங்க மக்களுக்கு டேஸ்ட்டை காமிப்போம். இது என்ன, இது தக்காளி பழம் எல்லாம் தக்காளி எல்லாமே எல்லாமே போட்டு இப்போ மக்கள் என்ன அது பிளேட்டு போட்டீங்க? முன்னெல்லாம் பேப்பரு அப்டேட்டு. இந்த ஒன்று சட்னி பச்சடி இப்போ 2 வடையாக மாறிடுச்சா? ஏங்க பாயை இப்போ நம்ப கூடாதுங்க. இங்கே பாருங்க, ஒரு முன்ன 3 வடை சிவாஜி மாற்றிச்சுன்னா அதான் முன்ன 3 வடை 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ 2 வடை 10 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காரு. போக போக ஒரு வடை 10 ரூபான்னு சொல்லி ஆக்கிடுவார் போலேங்க. அதானே. இப்போ பாருங்கள் பெஸ்டி, சட்னி வச்சு கொடுத்துருக்காரு பாய் நம்ம மேலே பாசத்துலலாம் இல்லைங்க. இப்போ புதுசாகவே சட்னி தான் வச்சுருக்காரு போல். இந்த சட்னிக்காண்டியே ஒரு வடையை கட் பண்ணிருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. ஒரு வன்மையாக கண்டிக்கிறோம். 3 10 இப்போ 2 10 ஆயிடுச்சு. பாய், நீ கண்டிக்கணும், யாரை கண்டிக்கணும்? வெளியே ஏற்றத்தை கண்டிக்கணும். சம்பாதிக்கணும்னு என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ நானும் உங்களே அவரை பார்த்தீங்களா? இங்கேருந்து நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. பாய் கடையில் 2 வடையை சாப்பிட்டுட்டு தான் எப்போயுமே டவுனுக்குள்ளே போகிறது. நம்ம பாருங்க, பாய் வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு உங்கள் பஸ்ஸுக்கு. ஆனால் இப்போ என்னென்னு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? பாய் சம்பாதிக்கிற எண்ணமே இல்லை தம்பி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவார். வேணான்னா 2 வடை 10 ரூபான்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அதான் கேட்குறாரு, உங்க கூட இனியும் ஆட்டோ ஓட்ட சொல்கிறியா அப்படின்ட்டாரு. காலகாலத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும்ல அப்படின்ட்டாரு. ஏன் பாய், இப்படி நீங்களே மக்களுக்கு இது பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம்? நான் மக்களுக்கு கரெக்டாக தான் 3 வடை 10 ரூபான்னு போட்டேன். ஆனால் இந்த மக்கள் தான் என்னை புரிஞ்சுக்கல. ஏன் 5 வடை 2 வடை எல்லா வடையும் பெரிய வடை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அவங்களுக்காண்டி 5 ரூபா வடைன்னு மாற்றிட்டேன். இப்படி பண்ணிட்டீங்களே பாய். இப்படி பண்ணல, மக்களுக்கு தான் சேவை செஞ்சிருக்கேன். நட்டில் வச்சு வடை எவ்வளோ தட்டிப்பாரு? இங்கே வடை சின்ன வடைனா 3 வடை 10 ரூபாய் தான் தட்டிப்பாரு. 6 ரூபா வடை மாதிரி 5 ரூபா மக்கள் போட்டு. அதான் நட்டில் வச்சேன்னு பார்த்தியா தாஸ்? நட்டில் வச்சுருந்த மாதிரி சட்னியை கொடுத்து 5 ரூபா ஆக்கி விட்டீங்க. பெருசாக ஆக்கிருக்கீங்க பார்த்தீங்களா? எல்லாம் உங்களுக்காண்டி, எனக்காண்டி கிடையாது. இது என் ஊரில் போட்டீங்கன்னா 10 ரூபா. எதுக்குதா? அது உண்மைதான். இப்போலாம் சின்னதாக தான் இருக்குது, அதே 10 ரூபா சொல்கிறாங்க. நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பெஸ்டி. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போவோம், டவுனுக்குள்ளே போவோம். சரிங்களா? சரி பாய். வீடியோ ஃபுல்லாக காணி பார்ப்போம். பாய். நான் பாய் இது சாப்பிட்டு
பெஸ்டீஸ் வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? சூர்யாவுக்கு போயிட்டுருக்கேன். சாம்பார் இருக்கா? சாம்பார் ஒன்று கொடுங்க. சாம்பார் ஒன்று கொடுங்க. சாம்பார் ஒன்று சாப்பிட இங்கே பாருங்க. ஒரு வழியாக வாங்கியாச்சு. இங்கே வாங்குறதுக்கே லாட் ஆகும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இல்லை போயிருமா? இல்லை வேணாம். இல்லை இருட்ட இல்லை தான் நல்லாயிருக்கும். வரும் ஃபுல்லாக சாப்பிட்டு அண்ணே தள்ளி சாம்பார் சார் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இது பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சோம்னா சரி பெஸ்ட் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து உங்களை இது பண்ணுறேன். சரிங்களா அண்ணே? சாம்பார் வடை அண்ணே. அண்ணே சாம்பார் வடை அண்ணே சாம்பார் வடை. பெஸ்டீஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை போய் பிக்கப் பண்ணுவோம். வண்டிக்கு போயிட்டு ஸோ இந்த கடையில் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். நல்லா சரியான ரீச் அந்த கடையில் போட்ட வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு கடையில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தான் போகிறோம். ஸோ ஆட்டோக்கு போயிட்டு ஒரு ரதவீதியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதுதான். தண்ணி எதுவுமே குடிக்கலங்க. அவனி அங்கே போய் தான் தண்ணி குடிக்கணும். கேனில் இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய இடத்துல நம்ம குடிக்கிறோமா, ஸோ அதனால் தடுமை முடிச்சுக்குது. அதனால தான் குடிக்கிறது இல்லை எங்கேயுமே கடையில். சரிங்களா பெஸ்டீஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடை பஜாருக்குள்ளே கூடி போய்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவிதா கடை அந்த பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கு தான். பெஸ்டீஸ் அவ்வளோதான் பெஸ்டீஸ். ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கு அடுத்து என்ன வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை நோண்டுறது தான் நம்ம வேலையாகும். ஆமாங்க, வேறு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு எதுவுமே கிடையாது. ஃபோனை மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்டாண்டுக்கு வந்து இதுதாங்க வேலை. ஃபோனை நோண்டிக்கிட்டு சவாரி வந்துச்சுன்னா சவாரி போகணும். ஃபோன் சவாரி. சரி பெஸ்டீஸ் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு சவாரி வந்திருக்கு. ஸோ சவாரி ஏற்றுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பெஸ்டீஸ் ஸோ இப்போ முதல் சவாரின்னு சொன்னேன்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் ரன்னிங் இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம். ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு பஸ் வந்துச்சு, அந்த பஸ்ஸையும் விட்டுட்டோம். மூணாவது ஒரு பஸ் வந்துச்சு, அதையும் விட்டுட்டோம். நாலாவதாக ஒரு ஸ்ரீவிக்கு ஒரு பஸ்ஸு வந்துச்சு பாருங்க. இதை விரட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸை விரட்ட ஆரம்பிச்சிட்டோம். பஸ் ஸ்டாண்டு போகல. இப்போ பஸ்ஸை விரட்டி போய் பஸ்ஸுக்கு முன்னாடியே வேறு ஒரு ஸ்டாப்பில் போய் வண்டி நிப்பாட்டி இப்போ தான் அவரை ஏற்றி விட்டு அப்படியே ஜிபேயில் காசு போட்டு விட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங்கு சேசிங்கன்ற மாதிரி முதல் சவாரியை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து ஒரு ஸ்ரீவி பஸ்ஸு போகுது பாருங்க, இந்த ராஜபாளையம் பஸ்ஸு போகுது. பெஸ்டீஸ் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு சவாரி வந்திருக்கு. ஸோ காலையிலேருந்து இப்போ தாங்க ரெண்டாவது சவாரியாக எடுத்திருக்கோம். ஸோ அது எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீசன் ஆரம்பிச்சிச்சுல, பட்டாசு அவங்க வந்திருக்காங்க பட்டாசு கடைக்கு. ஸோ இப்போ வந்து அவங்கள போய் நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விடணும். ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சவாரியை முடிச்சுட்டு வர்றேன். சரிங்களா பெஸ்டீஸ்? டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 கிட்டே ஆகி போச்சுங்க.
ஸோ இப்போ தான் 2வது சவாரி வந்திருக்கோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, காலிலேருந்து 2 சவாரி தான் ஓட்டியிருக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடும், ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி தான் ஆகுங்க. ஆனால் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இருந்தாலும் இப்போ இனிமேல் தானே ஸ்டார்டிங்கு. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, அவங்க வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பார்ட்டிக்காரங்க. பெஸ்டீஸ், ஸோ இப்போ ஒரு சவாரி வந்தோம். இப்போ தான் வந்து இறக்கி விட்டேன். அப்போதே வந்து பார்த்திங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. அது என்னன்னு தெரியல பெஸ்டீஸ், சாப்பிட்ற வீடியோ மட்டும் காமிக்க வேணான்னு தோணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கல. இதோட 3வது சவாரி எடுத்திருக்கோம். இந்த சவாரியுமே வந்து பார்த்திங்கன்னா வாடகை கம்மியாக தான் பேசிட்டேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சடனாக டக்குன்னு கேட்டவுடனே இப்படி தாங்க நிறையா டைம் நடந்துடும். ஸோ வாடகை ரொம்ப கம்மியாக சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போயே ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன். அது போக ஜாமான் அதெல்லாம் ஏற்றிட்டு போனேங்க. இப்போ தான் இறக்கி விட்டுட்டு வர்றேன். இப்போ நேராக டவுனுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போவோம். பாருங்க, டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டீ டைம். பெஸ்டீஸ், முன்னெல்லாம் இந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக் இந்த பாதை தாங்க. பாலம் கட்டுறாங்களே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை ஃபுல்லாமே டிராஃபிக்காக தான் இருக்குது. பெஸ்டீஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் போக போகிறோம். ஸோ இப்போ தாங்க லாங் சவாரி வந்திருக்கு. இப்போ டேரெக்டாக நம்ம போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாமான் ஒன்று ஏற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். பெஸ்டீஸ், வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை தான் ஏற்ற வேண்டி இருந்துச்சு. இந்த ஒரு ரேக்கு மாதிரி இருக்கும்ல, புக்கு இதெல்லாம் வைப்போம்ல, ஸோ அதை ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருத்தாங்கல் ரயில்வே கேட்டில் நின்றுட்டு இருக்கோங்க. ஸோ கேட்டு போட்டாங்க. இப்போ வந்து இதை எங்கே கொண்டு போக போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகருக்கு, பர்மா காலனியா. ஸோ அங்கே தான் நம்ம போய் இதை இறக்கி விடணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம இங்கிட்டு பாஸ் ஆகணுங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து சார்ஜ் இல்லைங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏற்கனவே நேற்று தான் போய் வண்டிக்கு பேட்டரிக்கு தண்ணி ஊற்றுனேன். அப்படி இருந்து இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் ஆகலை. பிறகு கம்பியை வச்சு அந்த மோட்டரோட 2 வயரை கிராஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து பிறகு மோட்ரு ரன் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை பண்ணி தான் இந்த 2-3 நாளாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே விரட்டு தான், இப்போ வந்ததும் பயங்கர விரட்டில் தான் வந்தேன். இப்போ போகிறதும் பயங்கர விரட்டாக தான் போகணும். போயிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் வரணும். ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சம் பேட்டரியில் கொஞ்சம் சார்ஜ் ஏறும். பார்ப்போம். அந்த லைட்டு, ஏன்னா மெயினாக ஹெட்லைட்டு போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா அதாங்க மெயினான பிரச்சனையும், ஹெட்லைட் தான் பிரச்சனையாக இருக்குது. அது வயரிங் பார்க்கணுங்க, என்ன பண்ணுறது. இப்போ தான் ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையாக வந்துக்கிட்டே இருக்குது பெஸ்டீஸ். என்ன பண்ணுறது. ஆட்டோ அதான் டிரைவிங் லைனில் பொறுத்தளவில் இப்படி தாங்க, ஏதாவது வண்டிக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே இந்த செல்ஃபு மோட்டரை க்ளீன் பண்ணி போடுறதுக்கே 1000 ரூபா 500 ரூபாய்க்கு மேலே வரும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பெஸ்டீஸ். புது பேட்டரி தாங்க, அதுவும் 70,000 வாட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கெலாம் அவ்வளோ தேவையில்லை, நம்ம சப்பு இதெல்லாம் போடுறோம். அதனால இப்போ அதுவும் யூஸ் பண்ணல. மெயின் இந்த எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி அதை கழட்ட சொன்னாங்க. கழட்டிட்டேன் நான். அதை கழட்டினதுக்கப்புறம் மெயினான ஹெட்லைட்டை போட்டு வண்டி ஓட்டவும் அப்படியே பேட்டரியில் உள்ள சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ வயரு டச் ஆகுதுங்க, அதான் என்னன்னு தெரில. பார்ப்போம் என்ன பண்ணுவோம். இன்னைக்கு போகிறோம்ல, போயிட்டு வந்துட்டு சார்ஜ் ஏறியிருக்கா என்னன்னு பார்ப்போம். ட்ரெயினை பாருங்கள். சென்னை போகிற ட்ரெயினே நினைக்கிறேன் பெஸ்டீஸ். சென்னை தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சென்னை தான்.
ஆல்ரெடி நம்ம அங்கிட்டு பாலம் கட்டுறதுனால அங்கேயே டிராஃபிக்கு, இங்கே வந்து பாதி டிராஃபிக் இப்போ இந்த பெரிய பெரிய வண்டி ஃபுல்லாமல் இங்கிட்டு மாற்றி விட்றாங்க. ஸோ அதனால் ட்ரெயினும் போயிடுச்சுங்க. பெஸ்டீஸ் மணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6 மணி ஆயிடுச்சு. அங்கே எத்தனை மணிக்கு நம்ம போகிறோன்னு பார்ப்போம் சரிங்களா. இன்னும் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் அவ்வளோக்குள்ள தாங்க ஆகும். ஆனால் இருட்டாக இருக்குது, எப்படி தெரியுதுன்னு தெரில கேமராவில். இந்த திருத்தாங்கல் புது பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருந்துச்சு, இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. பெஸ்டீஸ் இங்கே பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் சிவகாசிலலாம் மழை இல்லை. நம்ம ஆமத்தூர் தாண்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமத்தூருக்கு முன்னாடியிலேருந்து மழைங்க. பாருங்கள் ஃபுல்லாக மழை. ஏற்கனவே மலையில் கண்ணாடியில் ஒன்றுமே தெரியாது பெஸ்டீஸ், ஒன்றுமே தெரியாது. வைப்பரை போட்டாலும் வேலைக்கு ஆகாதுங்க. பாருங்க பூராவே திருவிழா மாதிரி இருக்கா. திருவிழாலாம் இல்லை, பட்டாசு திருவிழா. பெஸ்டீஸ் ரொம்பவும் பெருசாகவும் பெய்ய மாட்டேங்குது, பெய்யவும் மாட்டேங்குது. பேஞ்சுக்கிட்டே லைட்டாக அப்படியே தூரிக்கிட்டே இருக்குங்க, தூரிக்கிட்டே இருக்கு. பெஸ்டீஸ் மழை பெய்யறதுனால ஒன்றுமே தெரிலங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி, கண்ணாடியே தெரியல சுத்தமாக. ஸோ விபூதினாலும் கொஞ்சம் லைட்டானாலும் போட்டோம்னா தான் வேலைக்கு ஆகுங்க. இல்லைன்னா அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது. சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க கண்ணாடியும். சுத்தமாக தெரிய மாட்டேங்குது பெஸ்டீஸ். ஸோ லைட்டாக பெய்யாமல் ஒரு நார்மலான மீடியமான மழை மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். அவங்க வேறு அந்த அக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்காங்க. இன்னும் பாதியில் நின்றுட்டாங்க, மலையில் வர முடியலன்னு நின்றுட்டாங்க. கிளம்பலாம் பெஸ்டீஸ். இந்த சம்பவத்தை பாருங்கள், நடுவில் மட்டும்தாங்க கொஞ்சம் தூரம் மழை. ஆமத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் குமாரலிங்கம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக மழையே இல்லை பெஸ்டீஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போய் சவாரி இறக்கி விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம விருதுநகரில் இருக்கோம். விருதுநகர்லேருந்து அப்படியே டேரெக்டாக சிவகாசி கிளம்ப வேண்டியதான். பார்ப்போம், டவுனுக்குள்ளே போனாலும் போவேன், இல்லைனா டேரெக்டாக வீட்டுக்கு போகிறதா பெஸ்டீஸ். சரி போகிற வழியில் எப்படின்னு பார்ப்போம். இப்போ போய் சவாரி இறக்கி விட்டாச்சுங்க ஒரு வழியாக. நான் என்ன நினச்சேன், பாதியில் நின்றுட்டு இருப்பாங்கன்னு வந்து பார்த்தா எனக்கு முன்னாடியே அவங்க வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க எனக்கு வழி சொல்கிறதுக்காக. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாதி இடத்துல மழை, அதுக்கப்புறம் மழை இல்லை, அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக தூரி இருக்குது விருதுநகரில். இப்போ நம்ம சிவகாசி கிளம்பியாச்சு பெஸ்டீஸ். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி போகிற ரோடு தான். ஸோ இங்கே இந்த ரோடு தாங்க பெஸ்டீஸ். இல்லைன்னா நம்ம கிளம்பியாச்சு, அவ்வளோதான். டாட்டா சொல்லிட வேண்டியதான். டாட்டா பாய் பாய் விருதுநகர். நன்றி. ஏன்னா விருதுநகரை வச்சு இன்றைக்கி நம்மளுக்கு பொழப்பு ஓடி இருக்கு. ஸோ அதனால் விருதுநகருக்கு மனமார்ந்த நன்றி. வாங்க நம்ம சிவகாசி போவோம்.